Hi viewers, welcome back to my YouTube channel. இப்போ வந்துட்டு இது என்ன ஒரு வீடியோனா செம்ம இரிட்டேட்டிங்கான ஒரு வீடியோ. என்னன்னா ஒரு ஃப்ரெண்டு கூட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம வந்துட்டு இந்த பழைய பேச்சுலர் லைஃப்க்கு திரும்ப போகலாம். நம்ம விருப்பப்பட்டு வந்தோம்னா கிரிக்கெட் ஃபைனல்ஸே பார்த்துட்டு இருக்கான். பாருங்க, நீங்களே பாருங்க. காமி. ஸோ ஃப்ரெண்டு கூட வெளியே வந்து சாப்பிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது கூட இப்படிதான் கிரிக்கெட் பாக்குறான்னா, இப்போ என்னோட விஷயம் என்ன தெரியுமா, இவன் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றானோ எனக்கு தெரியாது. எந்தெந்த டீம்ல ஆடுறாங்க, எந்தெந்த டீம் வந்துட்டு இதுல ஃபைனல்ஸ் போறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. அண்ட் ஐ ஹேவ் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கிரிக்கெட். ஆனா இவங்க கிரிக்கெட் பாக்குற அந்த டீம் படு தோல்வி அடைஞ்சு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டீம் தோத்து போகணும் ஒழுங்கா அப்படி. ஸோ அவங்க என்ன ஹூவர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாரா இருந்தாலும் இது உங்களுக்கு வந்துட்டு நான் சபிக்கிறேன், உங்க டீம் வந்து தோத்து போயிடும். இதை நீ எந்த டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ற? இந்தியா வந்து எந்த டீம் கூட விளையாடுது? தென்னாப்பிரிக்கா. ஸோ நீ எந்த டீம் ஜெயிக்கணும்னு நினைக்க? அப்கோர்ஸ் இந்தியாவுக்கு. அவன் வந்து சும்மா சொல்றான். அதான் என்னோட சாபம் என்னன்னா, இந்தியா டீம் தோத்துரும். நீங்க வந்துட்டு யார தடுப்புல வச்சுட்டான். ஸோ வந்துட்டு நீங்க யாருனாலும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பட் இந்த ஒரு காரணத்துக்காண்டி இந்தியா டீம் தோத்து போகும். இந்த ஒரு காரணத்துக்காக நான் இவனை தேச துரோகி என்று அறிவிக்கிறேன். கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணாலும் தேச துரோகி, பற்று அப்படிலாம் கிடையாது. கிரிக்கெட் ஜஸ்ட் another கேம் ஃபார் மீ. ஒரு கிரிக்கெட் ஜஸ்ட் another கேம் ஃபார் மீ. ஸோ இந்தியா டீம் தோத்துரும். இதுதான் என்னோட வீடியோ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது. இருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.